ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது தொடங்க இருக்குது. யார் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்றது நாளைக்கு தெளிவாக தெரிய போகுது. ஒரு 11 மணிக்கே அந்த ட்ரெண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 11:30க்கெலாம். இப்போ என்னோட கேள்வியே என்னன்னா, இன்னைக்கு கஸ்தூரி, பாஜகவை சார்ந்த கஸ்தூரி விஜய் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரித்து தனக்கு எதிரான வாக்குகளை சிதறாமல் திமுகவுக்கு கொண்டு போய் சேர்த்து இப்படியான பல்வேறு வழிகளில் வேலை செய்து திமுகவினுடைய வெற்றிக்காக பாடுபட்டு இருக்கிறார். பவன் கல்யாணம் பாருங்க, ஆந்திராவில் அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்துவதற்காக சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவு கொடுத்தார். அப்படி ஒரு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும், அப்படி கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு புறம் மருத்துவர் ஷாலினி அவங்க நாளைக்கு எந்த முடிவு வந்தாலும் அதை ஏற்றுக்கணும், ப்ரொவோக் பண்ணுவாங்க. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ப்ரொவோக் பண்ணுவாங்க. அதனால யாரும் ப்ரொவோக் ஆகக்கூடாது. மானத்தை விட உயிர் தான் முக்கியம், மானம் பெரிது அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கிய மரபுல சொன்ன மாதிரி யாரும் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அவங்க வெளிப்படையாக விஜயினுடைய ஆதரவாளர். விஜய்க்காக கரூர் சம்பவத்திலிருந்து சதி கோட்பாடுகளை உருவாக்கியதில் அவருடைய பங்கும் பிரதானமான பங்கு. இப்போ இப்படிப்பட்ட சூழல்ல இவர்களுடைய பதிவுகள் எதை காட்டுகிறது அப்படின்றது என்னோட கேள்வி. இன்னொன்று, ஒவ்வொரு கருத்து கணிப்பிலும் வாக்கு வங்கி, ரெண்டு கட்சியும் எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறும், திமுகவும் அதிமுகவும் அப்படின்றத எல்லா எக்ஸிட் போல்ஸ்லையும் பேசியிருந்தாங்க. அதில் இன்னும் குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா 35% வாக்குகளை விஜய் பெறுவார் அப்படின்றாங்க. இன்னும் பலர் மினிமம் 15 தொடங்கி 22, 25, 27, தாவேக்காரங்க 45% வாக்குகளை பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இவர்கள் 2 பேரோட பதிவு, இந்த வாக்கு வங்கி யாருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? நடிகை கஸ்தூரி அவங்களுடைய சமூக வலைதள பதிவு, அதே மாதிரி மருத்துவர் ஷாலினி அவங்களுடைய சமூக வலைதளத்தில் அவங்க எழுதியிருக்கிற பதிவு, இது ரெண்டையும் நான் பார்த்தேன். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, விஜய் எல்லாரையும் பார்த்து எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லி, வெற்றி நிச்சயம், நமக்கு தான் வெற்றி அப்படின்லாம் அவர் பேசுறாரு. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோட தான் அவங்க இது வரைக்கும் இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ ரியாலிட்டி நோக்கி வர வர நம்பிக்கை குலையுது அப்படின்றது தான் தெரியுது. அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, மானம் பெரிது கிடையாது, தமிழ் இலக்கியம் மானத்தை ரொம்ப பெரிதா பேசியிருக்கு, ஆனால் மானத்தை விட உயிர் தான் பெருசு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணிடுவாங்க, நீங்க அதுக்கெல்லாம் இதாயிடாதீங்க, ஈல்டாயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை ஊட்டுறாங்க. ஸோ இது எப்படி தெரியுது அப்படின்னா, தாவேக்காவினர் மத்தியில ஒரு நம்பிக்கையின்மை இருக்கு அப்படின்றது தெரியுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்றதும் தெரியுது. இன்னும் அவங்களே குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க, எல்லாவற்றையும் விட, எந்த சென்டிமெண்ட்டையும் விட முக்கியமாக நாம் ஓவர் பில்டப் பண்ணி வைத்திருக்கும் அந்த மானம், மரியாதை, லொட்டு லொசுக்கை விட நம் உயிர்தான் பெரிது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. தேர்தல் எல்லாம் மறுபடி வரும், நாம் தான் முக்கியம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு அரசின் நட்புடன் உங்களோடு திட்டத்தில் மனநல ஆலோசனைகளை பெற கட்டணமில்லா தொலைபேசி எண் 14416 அல்லது 104 எண்ணை அழைக்கவும் அப்படின்ற போஸ்டையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதாவது அந்த போஸ்டை பகிர்ந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் மத்தியில அவங்க பேனிக்கா இருக்காங்க, நம்முடைய வீட்டு பிள்ளைகள் ஏதாவது ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான சில வீடுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் கீழே கமெண்ட் பகிர்றாங்களா அவங்களாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வீடுகளில் இருக்கு அப்படின்றது தெரியுது. இது என்ன அப்படின்னா, நம்பிக்கையின்மையை தான் எனக்கு காட்டுது. அது வெற்றி பெற்றுவோம், எல்லாரும் 41%ன்றாங்க, ஆட்சியே பிடிக்கும், இவங்களும் அது மாதிரி விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, விஜய் ஒரு மீட்பர் ரட்சகர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி கஸ்தூரி, அவங்க நடிகை கஸ்தூரி எழுதியிருக்கிற போஸ்ட், அதுல என்ன தெரியுது அப்படின்னா, பவன் கல்யாண் மாதிரி உங்களை நீங்க உதவி செய்வீங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபிக்கு, ஆனா நீங்க அதை செய்யல, திமுகவுக்கு தான் நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அது எல்லாத்தையும் எழுதிட்டு கஸ்தூரி இறுதியில் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுடைய ஆதரவு திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது
எல்லாமே ஓரளவுக்கு ரியாலிட்டிக்குள்ளார வந்துட்டாங்க. மீண்டும் தீய சக்தி தொடருமானால் அதற்கு முழு பொறுப்பு விஜய் தான். விஜய் தான் இதுக்கு காரணம். திமுக ஆட்சி தொடர்ந்துச்சு அப்படின்னா விஜய் மேல அதுக்கு விஜய் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கில்ட்டுக்குள்ளார கொண்டு போறாங்க. ஆனா கரூர் சம்பவத்துல பாஜகவும் அதிமுகவும் தானே மாறி மாறி விஜய் வந்து காப்பாற்றுகின்ற வேலையை செஞ்சாங்க. ஆமா, அப்போ அதுதான் பின்னாடி ஆக்சுவலா விஜயை கொண்டு வந்ததோ இல்லைன்னா விஜயை வந்து அரசியல இருந்து வெளியேற்றாம பிஜேபி அனுமதிச்சதுக்கான காரணங்கள் வேறையா இருக்கலாம். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற காரணங்கள் நிதர்சனம் வேறையா இருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி நெருடல் ஏற்பட்ட இப்ப இவங்க எல்லாம் இப்பயே வந்து ஒரு தோல்விக்கான மனநிலைக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் தெரியுது. ஆனா தமிழ்நாடு நீங்க ஏற்கனவே கேட்டது இப்படி சதவீதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து ரொம்ப சுருக்கமா நான் அந்த டேட்டாவெல்லாம் பார்த்த வரைக்கும் கடந்த 1967 இருந்து இருக்கிற ஒவ்வொரு கட்சி கூட்டணிகள் வாங்கின வாக்கு சதவீதங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது சுருக்கமா என்னுடைய புரிதலை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுதான் வந்து ட்ரெண்டு. ஓகேங்களா? அன்லெஸ் விஜய் வந்து ஒரு பெரிய பேரலையா எழுந்து இதை மாத்திட்டார் அப்படின்றது வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, திமுகவுடைய வாக்கு வங்கி அது வந்து ஒரு நிலையான வாக்கு வங்கி, ஸ்டேபிளான வாக்கு வங்கி. எப்பயில இருந்து அப்படின்னா 1967 திமுக ஆட்சி பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அதுல இருந்து அது வந்து ஒரு நிலையான வாக்கு வங்கி அதுக்கு இருக்கு. அதுல வந்து ஒரு பெரிய அடி விழுது அப்படின்னா ஒரு தடவை அதுக்கு அடி விழுந்திருக்கு. அது வந்து 1977 தேர்தல் எம்ஜிஆர் ஸ்பிளிட் ஆகிறாரு, உள்ளுக்குள்ள இருந்து பார்ட்டிக்குள்ள உள்ள இருந்து வெளியே போறதுனால அப்போ வந்து ஒரு பெரிய ஸ்பிளிட் ஏற்படுது. அந்த சமயத்துல தான் அவங்க வந்து 25% அப்படின்னு வராங்க, வாக்கு சதவீதம் வராங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து 30க்கு கீழே குறையவே கிடையாது. திமுக நிலையான வாக்கு வங்கி 30, 40, அதுக்கு அந்த 50 கூட அவங்க 1996 போயிருக்கிறாங்க, 45 அளவுக்கு 2021 போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது ஸ்டேபிளா இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, இதை ஒரு கால வரிசைப்படுத்தி சொல்லுங்களேன். திமுக ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன? 1967 ஆட்சி பிடிக்கிறாங்க, அப்போ வந்து 52.6% வாங்குறாங்க. அதற்கு பிறகு 1971 நம்ம ஏற்கனவே பேசின பயங்கர எதிர்பார்ப்பு மிகுந்த தேர்தல், அதுல வந்து 54% திமுக கூட்டணி வாங்குது. 1977 அப்போ வந்து 25% திமுக கூட்டணி வாங்குறாங்க. அப்போதான் எம்ஜிஆர் உருவாகிறாரு, கட்சி போட்டியிடுது. அந்த தேர்தலில் அதிமுக 33% தான் அதிமுக தொடக்கத்தில் வாங்கின ஓட்டு. அதற்கு பிறகு 1980 தேர்தல் 44% திமுக அணி வாங்குது, அதிமுக 49 வாங்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 1984 37 திமுக, 54 அதிமுக. 1989 தேர்தல் 89 தேர்தல் வந்து அதிமுக ரெண்டா பிரிஞ்சு நிக்குது. திமுக அணி, ஜெயலலிதா அணி, ஆமா, திமுக காங்கிரஸ் இப்படிலாம் அது பல முனை போட்டி ஆயிடுது. அந்த தேர்தலில் வந்து நம்ம கருத்துல கொள்ள வேண்டியதில்லை இந்த விஷயத்துல. ஆனா திமுக உடைய வாக்கு வங்கி 38% நிலையா இருக்கு. அதிமுகவுடைய வாக்கு வங்கி 22 அப்படி குறையுது, அது வந்து ஸ்பிளிட் ஆனதுனால அப்படி இருக்கு. ரெண்டாவது 1991 இந்த 91க்கு பிறகு கடந்த தேர்தல் வரை திமுக அதிமுக தான் ஒரு பெரிய ஃபோர்ஸ். இரு கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகளா பெரும்பான்மை மக்களுடைய பெரும்பான்மைன்னு நான் சொல்றது வந்து 85-90% வாக்குகளை இந்த ரெண்டு கட்சி தான் வாங்கியிருக்கு. அப்படி 91 தேர்தலில் அதிமுக வாங்கினது 60% வாங்குறாங்க, 59.8 வாங்குறாங்க. அது ஒரு பெரிய தேர்தல், ஒரு பெரிய அவங்களுக்கு எழுச்சி அதுல இருக்கு. அந்த தேர்தலில் திமுக 30% தான் வாங்குறாங்க. ராஜீவ்காந்தி நடந்த அப்போது ஒரு ஸ்வீப் அவங்களுக்கு ஒரு அலை அடிக்குது அதிமுக ஆதரவா, அதனால அவங்க 60% வரைக்கும் போறாங்க. திமுகவினர் வந்து காங்கிரஸும் அதிமுகவும் சேர்ந்து பயங்கரமா தாக்குறாங்க. ஆமா, ஒரு அரசியல் ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை, ராஜீவ்காந்தி மரணம், அதை ஒற்றிய அனுதாப வாக்குகள். அப்போ வந்து திமுக மீது பெரிய அளவுக்கு ஒடுக்குமுறைகள் நெருக்கடிகள்லாம் வருது. அதனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்போ குறையுது, சீட்டுகளும் ரொம்ப ரொம்ப குறையுது. ஸோ அந்த தேர்தலில் 30%, அப்பேற்பட்ட தேர்தலையும் 30% திமுக வாங்கியிருக்கு. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஸ்டேபிளாக தான் அவங்க நின்றுருக்காங்க. 1996 தேர்தல் வைகோ ஒரு ஸ்பிளிட் வருது கட்சிக்குள்ளார. அந்த ஸ்பிளிட் வந்த பிறகும் கூட
திமுக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறுறாங்க. 53.8 கிட்டத்தட்ட 54% வாங்குறாங்க. அதே தேர்தலில் அதிமுக 27% தான் வாங்குறாங்க, 96. அப்போ வந்து ஜெயலலிதா மேல ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாதிரியான புகார்கள்லாம் வருது. அப்போ அவங்க 27% ஆகுறாங்க. 2001 அந்த தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 38.7 திமுகவுடைய வாக்கு, அதிமுக 50% வாங்குறாங்க. 2006 தேர்தல் விஜயகாந்த் வந்த பிறகு வரக்கூடிய தேர்தல், அதுல 44.8 திமுக கூட்டணி வாங்குறாங்க. 39.9 அதாவது 40% அதிமுக வாங்குறாங்க. 2011 தேர்தல் இது வந்து விஜயகாந்த் கட்சியும் ஜெயலலிதாவும் கூட்டணி போறாங்க. அதனால அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி 52% வாங்குறாங்க. அப்போ திமுக 39.5, அதாவது பெரிய தோல்வி, எதிர்கட்சி கூட ஆக முடியாத தேர்தல் திமுகவால. அப்போ கூட அவங்க வந்து கிட்டத்தட்ட 40% வாக்குகளை அவங்க வச்சிருக்காங்க கூட்டணி. அதற்கு பிறகு 2016 தேர்தல், இது வந்து மக்கள் நல கூட்டணி போட்டி. இந்த தேர்தலையும் ஆமா அதிமுக திமுக மக்கள் நல கூட்டணி. ஆமா, மக்கள் நல கூட்டணி. சீமான் அதுல அறிமுகம் தேர்தலுக்கு வராரு. அந்த 2016 தேர்தலில் பாமகவும் தனித்து நிற்கிறாங்க. அது வந்து மும்முனை போட்டின்னு கூட சொல்ல முடியாது, பல வகையில ஓட்டு பிரியுது. 2016 தேர்தலுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஒரு முக்கியமான காலகட்டம், ஒரு திருப்பு முனை மாதிரி தமிழ்நாட்டில் வச்சுக்கலாம். அந்த 2016 திமுக 40% அவங்களுடைய வாக்கு வங்கி தக்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் 40.1, அதாவது 1% அளவுக்கான வித்தியாசத்துல தான் திமுக வெற்றி வாய்ப்பை இழக்குது, அதிமுக ஆட்சி கட்டலுக்கு வருது. அதுல வந்து மக்கள் நல கூட்டணி பிரித்த வாக்குகள் ஒரு காரணமா அதுல இருந்துச்சு. அடுத்தது 2021 திமுக கூட்டணி 45% அளவுக்கு, அதுக்கு மேல அவங்க வாக்குகளை பெறாங்க. அதிமுக 39.7%, 40க்கு கீழே போறாங்க. சரி, நீங்க இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 91க்கு பிறகு, அதாவது 1996க்கு பிறகு திமுகவுடைய வாக்கு வங்கி ரொம்ப ஸ்டேபிளா இருந்துகிட்டு இருக்கு. அந்த இரு கட்சிகள் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் வந்த பிறகு கிட்டத்தட்ட 85-90% வாக்குகள் தொடர்ந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் வந்திருக்கு. மீது யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து 10% சுயேட்சைகள் இப்படிதான் பிரிஞ்சு போயிருக்கே தவிர, பெரும்பான்மையான தமிழ்நாடு மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் ஓட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதுல எப்போ ஒரு மாற்றம் வருது அப்படின்னீங்கன்னா, 2006 விஜயகாந்த் வராருல, அப்போ கூட அந்த மாதிரியான ஒரு மாற்றம் தெரியல. ரெண்டு கட்சிகளுக்கு தான் பெரும்பான்மையான ஒரு 8% வாக்குகளை. ஆமா, இப்ப பெரும்பான்மையான மக்கள் இந்த திமுக அதிமுக இப்படிதான் இருந்திருக்காங்க. இந்த மாற்றம் எப்போ தொடங்குதுன்னா 2016, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2016க்கு பிறகுதான் ஒரு மல்டி போலார் தேர்தலா அது மாறுது. அதாவது 20% அளவுக்கான ஓட்டுகள்லாம் மாறி போறது. இந்த 80% தான் இந்த ரெண்டு கட்சிக்கு, 80%க்கு குறைவா தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் கிடைக்குது. பெரும்பான்மையான, அதாவது 20% அளவுக்கான வாக்குகள் சிதறி போற மாதிரியான சூழ்நிலைகள் அதுக்கு பிறகு தொடங்குது. 2016, 2021 அது தொடருது. 2021 அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு வாக்குகள் சிதறுது. இந்த மாதிரி பல பேர் உள்ள வராங்க. யார் யார் வராங்க அப்படின்னீங்கன்னா, 2016 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாமக தனியா நிற்குது, பிஜேபி வருது, சீமான் நிற்கிறாரு, இப்படி வராங்க. 2021 கமல் வராரு, அமமுக தனித்து நிற்கிறாங்க, அவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, இப்படி அதில் சிதறுது. ஸோ அதனால 2016க்கு பிறகு ஒரு ட்ரெண்ட் என்ன இருக்கு அப்படின்னீங்கன்னா, எல்லா மக்களும், ரொம்ப பெரும்பான்மையான மக்கள் திமுக அதிமுக அப்படின்னு கூட்டணிக்கான வாக்குகள் தான் அப்படின்னு இருந்த நிலை ஒரு 10-15 அப்படிதான் சிதறும் அப்படின்ற நிலையை மாறுறது வந்து 16ல் மாறுது. 21 அதுக்கான 21 கூட குறையுது. ஆனா இப்போ இந்த தேர்தல் 2026 தேர்தல் என்ன செய்ய போகுது? மக்கள் வந்து மீண்டும் பெரும்பான்மையான மக்கள் இதே மாதிரி திமுக அதிமுக அணிகளுக்கு இடையே தான் இருக்க போறாங்களா, இல்லைன்னா ஒரு புதிய அணி, புதிய கட்சி அந்த பக்கம் போக போறாங்களா அப்படின்றதுதான் இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இப்ப விஜய் அப்படின்ற இந்த காரணி இருக்குல்ல, விஜய் ஃபேக்டர், அது வந்து ஒரு ஆட்டத்தையே மாத்த போறாரு, ஒரு கேம் சேஞ்சரா வந்து விஜய் இருக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜய் வந்து கேம் சேஞ்சரா இல்ல ஸ்பாயிலரா, விஜய் என்னவா இருக்க போறாரு? யாருக்கு அவர் வந்து சாதகமா இருக்குமோ? இந்த டேட்டாவை வச்சு நீங்க கடந்த கால தேர்தல் வாக்கு வங்கிகள் இந்த டேட்டா வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களால இன்னொன்னு சொல்ல முடியும்.
அதிமுகவுடைய வாக்கு வங்கி அது வந்து ஒரு தலைவரை மையப்படுத்தி இருக்கு. எம்ஜிஆர் வந்து பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னா அதுக்கான வாக்கு வங்கி இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஜெயலலிதா ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுறாங்க. அந்த தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா 52% போறாங்க. 2011 52% வாக்கு. அப்ப விஜயகாந்த் அப்படின்ற இன்னொரு இமேஜ் அவங்க வராங்க. அதுக்கு பிறகு அடுத்த தேர்தல் 2016 தேர்தலில் 40.1 இப்படிலாம் வராங்க. அப்போ தலைவர் வந்து வலிமையா இருக்கும் பொழுது அதிமுகவோட வாக்கு வங்கி அதிகமாகுது. கூட்டணி பலமா இருந்தாலும் சரி, தலைவர் பலமா இருந்தாலும் சரி, இதுதான் அவங்களுடைய ஒரு பாசிட்டிவான விஷயம் அதிமுகவுக்கு. இப்போ வந்து அந்த தலைவர் அப்படின்ற வந்து இப்போ வீக்கா இருக்கிற மாதிரியான பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. வீக்கா தான் இருக்குது. அதுல என்ன மாற்று கருத்து? அடிமை அது வந்து கொங்கு கட்சி அப்படின்னு ஏடிஎம்கே வந்து சொல்லப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இப்ப அமமுகவை தான் வந்து முதல்ல சசிகலா வந்து அந்த வாக்குகளை தான் எடுக்க போறாங்க தென் மாவட்டத்துல. அப்படி இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமியோடைய இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு வலிமையான தலைவர் அப்படின்னு மக்கள் மத்தியில அதிமுக மத்தியிலேயே இல்ல. அதுதான் நம்மளோட பிரச்சாரத்துல தெரியுது. ஏன்னா எதிர்கட்சிகள் அடிமை காலில் விழுந்த ஒரு அடிமை அப்படின்ற மாதிரியான அந்த படங்கள்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க உதயநிதி பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ அடிமை பழனிசாமி அப்படின்றதெல்லாம் வருது. 10 தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் பேசிட்டாங்க. அப்ப தொடர் தோல்வியில இருக்காரு. பிஜேபிக்கும் அமித்ஷாவுக்கும் அவர் அடிமையா இருக்காருன்ற மாதிரியான பிரச்சாரம் கடுமையா இருந்துச்சு. இன்னொரு பக்கத்துல விஜய் வந்து அவர் பேரையே சொல்லல, அதிமுகன்ற பெயரையும் உச்சரிக்கல, எடப்பாடி பழனிசாமின்ற பெயரையும் உச்சரிக்கல, மற்றும் பலர் அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி தலைமை வீக் ஆகுது அதிமுக அப்படின்னா அதனுடைய வாக்கு விஜயோட டார்கெட்டும் முதல்ல இருந்தே அப்படிதான் இருக்குது. ஆமா, இன்னொரு எம்ஜிஆர் அவர் மேடைகள்லயே வந்து சொன்னாரு, ஒரு எம்ஜிஆர் தானா நான் வந்து இருக்கிறேன், உங்க விஜய் வர்றேன் அப்படின்லாம் வந்து அவங்க எம்ஜிஆர் வந்து அப்பையில இருந்து அதிமுக அபகரிக்கிறதுக்கு விஜய் முயற்சி பண்ணார், தொடர்ந்து பண்ணாரு. அத ஒரிஜினாவும் சரி, விஜயும் சரி, மேடம் ஜெயலலிதா அத ஒரிஜினா தொடர்ந்து சொன்னாரு. விஜய் நாமக்கல்ல 2-3 அதாவது அதிமுகவில் இருந்த பல தலைவர்கள், அதாவது மாவட்ட அளவில் இருந்த தலைவர்கள், ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏக்கள், இவங்க தான் பல வேட்பாளர்களே டிவிக்கேல. அப்போ அதிமுகவோட ஒரு பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்கார் பிரச்சாரத்துல. அதிமுக வாக்கு வங்கியில சொல்றேன். அப்படி நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதிமுக ஒரு பெரிய சேதாரத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலை தான் இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு சேதாரம், அதாவது மற்றவங்கலாம் சொல்லி பூதாகரப்படுத்துகிற அளவுக்கு அவர் 25% வாங்குவார், விஜய் 35% வாங்குவாரு, 41% வாங்குவாரு அப்படின்ற அளவுக்கு சேதாரமா? ஆனா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா திமுகவுடைய வாக்கு வங்கி பெரிய பெரிய புயல் அடிக்கும் போது கூட அது ஸ்டேபிளா இருந்திருக்கு. அப்போ பெரிய அதுல எரோஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஒன்று இப்பவும் வரப்போறது கிடையாது. ஆனா அதிமுகவுடைய வாக்கு வங்கி வந்து வாலட்டைல், அதாவது ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு வாக்கு வங்கி. அதனால அதுல வந்து பிரச்சனை, தலைமையில வீக்கா இருக்காங்க போது அது இன்னும் ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகர், திரை கவர்ச்சி உள்ள ஒரு நடிகர் வராரு அப்படின்னும் போது அதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பெரிய மாற்றமா, ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கான மாற்றமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப 2006 தேர்தலில் விஜயகாந்த் வர்றாரு, ஏடிஎம்கேவோட வாக்கு வங்கியிலையும் சேதாரத்தை ஏற்படுத்துறாரு, அதே போல திமுகவிலையும் வந்து வாக்குகளை வந்து பிரிச்சாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அந்த விஜயகாந்த் ஃபேக்டர் வந்து எப்படி இருந்துச்சு 2006 தேர்தலில்? விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினார் அரசியல்ல. ஆனா அவர் வந்த பொழுது 2 தலைவர்கள், ஜெயலலிதா ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம், 2 பேருமே செல்வாக்காக மக்களுடைய செல்வாக்கில் இருந்தாங்க. அதனால அந்த தேர்தலில் ஒரு பெரிய 8.5% வாக்கை விஜயகாந்த் வாங்குறாரு. ஆனா ஒரு பெரிய மாற்றத்தை இந்த 2 கட்சிகளை தாண்டி மக்களை பிரிக்க முடியுமா அப்படின்றதுல ஒரு ஃபெயில் தான் இருக்காரு. அதுக்கு காரணம், அப்போ நீங்க வாங்கின வாக்கு சதவீதத்தை பாருங்க. 2006 திமுக அணி வாங்கினது 44.8, 45% வச்சுங்க. அதிமுக வாங்கினது 40%. ஓகேங்களா? அப்படிங்க பாருங்க, 40 கூட்டல் 45, 85% வாக்காளர்கள் திமுக அணிலையும் அதிமுக அணிலையும் தான் 2006 இருந்திருக்காங்க. விஜயகாந்த் வந்து 8% வாங்குறாரு, மற்றவங்களாம் மீதியை வாங்குறாங்க. அதனால விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய, அதாவது இப்போ இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, திமுகவிலிருந்தும் விஜய் வாக்கு வங்கி எடுக்கிறாரு, அதிமுகவோட வந்து எடுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சினாரியோ அந்த சமயத்துல விஜயகாந்த் வந்தப்போ அது இல்லை. மற்றவர்கள்லாம் சேர்ந்து எப்போயுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு அளிக்காதவர்கள் சிதறி இருப்பாங்கல்ல, அதுல ஒரு கன்சாலிடேஷன் தெரிஞ்சது. 8.5 விஜயகாந்த் வாங்கினாரு.
அதனால இப்போ நடக்க போறது என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக ஒரு டேட்டாக்களோட வந்து விளக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நாளைக்கு என்ன முடிவு வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி.